கோவையில் அரண்மனை அறக்கட்டளை சார்பாக நடைபெற்ற ராசராசர் விழா சிவனடியார்கள் மற்றும் தன்னார்வலர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிப்பு. திருவள்ளுவர் ஆண்டு 1016 முதல் 1043 வரை 27 ஆண்டுகள் மட்டுமே ஆட்சி புரிந்த ராசராச சோழன் காலமே பொற்காலம் என்று இன்றளவும் போற்றப்பெறுகின்றது. உலக புகழ் வாய்ந்த ராசராசரின் சதய விழாவை முன்னிட்டு கோவையில் அரண்மனை அறக்கட்டளை சார்பாக ராசராசரை நினைவு கூறும் விதமாக விருதுகள் வழங்கும் விழா நவ இந்தியா பகுதியில் உள்ள இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. அரண்மனை அறக்கட்டளையின் தலைவர் தியாகராஜன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தலைமை விருந்தினராக திருவாடுதுறை ஆதீனம் 24வது குருமகா சன்னிதான அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் கலந்து கொண்டார். கௌரவ விருந்தினர்களாக தெய்வீக சித்தாந்த இலக்கிய மன்ற தலைவர் ஒளியரசு, இந்துஸ்தான் கல்வி நிறுவனங்களின் தலைவர் சரஸ்வதி, கற்பகம் நிகர்நிலை பல்கலைக்கழக வேந்தர் வசந்தகுமார், தஞ்சாவூர் தமிழ்ச்சங்க தலைவர் தெய்வநாயகம், காந்திய சிந்தனையாளர் தமிழருவி மணியன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். இதில் சைவத்தில் திளைத்த ராசராசர் அதன் வெளிப்பாடாக ஆட்சி முறை, இராணுவம், நுண்கலை, கட்டிடக்கலை, இலக்கியம், நீர் மேலாண்மை, உளவாண்மை என எல்லாவற்றிலும் ஏற்றத்தை தந்ததை நினைவு கூர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் பேசினர். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் ராசராசரின் புகழ் போற்றும் விதமாக ராசராசர் விருது சிவனடியார்கள் மற்றும் தன்னார்வலர்களுக்கு வழங்கப்பட்டது. ராசராசரின் சதய விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தமிழ் ஆர்வலர்கள், இலக்கிய சிந்தனையாளர்கள், சிவனடியார்கள் என பலர் கலந்து கொண்டனர்.